அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய திரையரங்கம் ஓபன் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு குட்டி சுவர்ல இவங்களுக்கு போட்டோ இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கடும் கோபத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எல்லாரையுமே தன் வசம் இழுக்கிறாங்களாம் ஆண்ட்ரியா. என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வாங்க ஷோக்குள்ள போலாம். தெலுங்கு தமிழ் அப்படின்னு பரபரப்பாக நடிச்சுட்டு வந்தா நம்ம சாய் பல்லவி அப்படியே பாலிவுட்டுக்கு போனாங்க. பாலிவுட்டுக்கு போனாங்களோ இல்லையோ, ஆரம்பத்தில் ஏக் தின் அப்படின்ற படத்தில் தான் அறிமுகமாகறதா இருந்தது. ஆனால் இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரம்மாண்ட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அதுதான் ராமாயணா. இந்த ராமாயணம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பாகங்களாக இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ பாகம் 1 வர தீபாவளிக்கு இந்த வருஷம் வரதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் இந்த படத்தோடைய பாகம் 2 வரதா இருக்குது. ஸோ இப்படி இருக்க இந்த படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மே 1ஆம் தேதி ஏக் தின் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஏக் தின் அப்படின்ற படத்தில் சாய் பல்லவி கூட யார் நடிக்கிறாங்கன்றது தெரியுமா? நம்ம அமீர் கான் அவர்களுடைய மகனான ஜுனைத் கான் இவர் தான் நடிக்க போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏக் தின் படத்தை நம்ம அமீர் கான் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆமாம், வேறு யார் பண்ணுவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மே 1ஆம் தேதி வரப்போகிற இந்த ஏக் தின் படத்துக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு. சுனில் பாண்டேயோட இயக்கத்தில் இந்த ஏக் தின் அப்படின்ற படம் வரப்போகுது. இதோட ட்ரெய்லரும் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆனால் இந்த படத்துக்கு ஆரம்பத்திலே ஒரு எதிர்ப்பு வந்தது. ஏன்னா ராமாயணா அப்படின்ற படத்தில் சீதா பிராட்டியாக நடிக்கிற நம்ம சாய் பல்லவி ஏக் தின் அப்படின்ற ரொமான்டிக்கான படத்தில் ஏன் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கிளப்பினாங்க பாலிவுட் ரசிகர்கள். ஆனால் இந்த ஏக் தின் படமும் இன்னும் வந்த பாரு இல்லை. ஸோ ராமாயண படமும் இன்னும் வரலை. அப்படி இருக்கும்போது எந்த படம் முதல்ல வந்தா என்ன? ஸோ ரொமான்டிக் படம் அது வேற ஜோனர், இது தெய்வீக படம் இது வேற ஜோனர் அப்படின்னு காமனான சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சிடுறாங்க அல்லு அர்ஜுனை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வாங்க சார் அப்படி இருக்கும்போது நம்ம அல்லு அர்ஜுனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு சினிமாஸ் அப்படின்னு தேட்டரை ஒன்று ஓப்பன் பண்ணார்ல, அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற புகழ் சுவர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய ஃபேவரட்டான டேரக்டர்ஸோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. அப்படி இருக்க மறைந்த டைரக்டரான விஸ்வநாத் அவர்கள், நம்ம மணிரத்னம் அவர்கள், சங்கர் அவர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ புகழ் இயக்குனர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய ஃபோட்டோவாகட்டும், இயக்குனர் சிகரமான கே பாலச்சந்திர அவர்களுடைய ஃபோட்டோவாகட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இயக்குனர்களுடைய ஃபோட்டோ இடம்பெற்றிருந்தது. அப்படி இருக்க கிட்டத்தட்ட 5 படங்களை இயக்குன தமிழ், பாலிவுட், ஏன் ஷாருக் கான் அவர்கள் கூட வச்சு இயக்கியிருந்தாங்கல்ல நம்ம அட்லி அவர்கள். ஸோ அல்லு அர்ஜுனுடைய 22வது படத்தையும் அட்லி இயக்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அட்லியோட ஃபோட்டோவும் இதில் இடம்பெற்றிருக்கு. கே பாலச்சந்தர், மணிரத்னம், இந்த மாதிரி லெஜண்ட்ஸோடைய ஃபோட்டோ இடம்பெற்றிருக்க இடத்துல அட்லி ஃபோட்டோ கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ரசிகர்கள், தமிழ் ரசிகர்கள், பாலிவுட் ரசிகர்கள் கூட ரொம்ப பெருமையாக அட்லி அவர்களை பார்க்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதில் ட்விஸ்ட் இல்லாமல் அந்த விஷயத்த சொல்ல மாட்டோமே அப்படி தானே யோசிக்கிறீங்க? கரெக்ட். ஏன்னா அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா எல்லாரோட போட்டோவும் கொடுத்தாரு. ஆனால் குறிப்பிடும்படி யாரும் பேர் சொல்ல வேண்டாம். அப்படி இருக்க இன்னும் பல சீனியர் இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ ஏன் இதில் இல்லை அப்படின்னு தெலுங்கு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நம்மள மாதிரி ஆஹா இவரோட ஃபோட்டோ இருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை, இவர் ஃபோட்டோ ஏன் இல்லை அப்படின்னு குறிப்பிடும்படி இவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்க அப்படின்னு தெலுங்கு ரசிகர்கள் எல்லாருமே அடம் பிடிக்கிறாங்களாம். ஸோ வர நாளில் அல்லு அர்ஜுனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர அவர் யாராவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தியேட்டர் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா 2024 மத்திய அரசு ஒரு புது சட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க சினிமா வட்டாரத்துக்கு. ஸோ ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு கட்டாயம் சப்டைட்டில் ஒளி வடிவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டிசேபிள் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களும் படத்தை பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இது இப்போ வரைக்கும் எல்லா படங்களுக்குமே இது கட்டாயமாக்கலை. கடந்த
மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது அறிவிச்சதுலேருந்து இனிமேல் எந்த படம் சென்சாருக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வந்தாலும் அந்த படம் ஒளி வடிவமோ இல்லை சப்டைட்டிலோ இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அப்படின்னு சென்சார் போர்டும் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ரெண்டு தரப்பு இருப்பாங்கள்ல எப்பயுமே. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒளி வடிவம் சப்டைட்டிலோட நீங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா நாங்கள் படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது, ஸோ படத்தோட எங்களால் ஒட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இது வரவேற்கத்தக்கது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க ஸோ வர காலம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா மொழிகள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடைய படம் வந்தால் அந்த படத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்படி மலையாளம் சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடிய 2 படங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர்களோட நடிப்பில் வெளிவர காத்துக்கிட்டு இருக்க திருஷ்யம் பார்ட் 3 இந்த படம். ஏன்னா திருஷ்யம் பார்ட் 1 மிகப்பெரிய வரவேற்பு, அதில் பாதி வரவேற்பு திருஷ்யம் 2ல் வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்பா நல்ல வரவேற்பு தான், மலையாள ரசிகர்கள் கோச்சிக்காதீங்க. ஸோ பார்ட் 3யும் பார்ட் 1 எப்படி வரவேற்பு பெற்றிருந்ததோ அதே மாதிரி வரவேற்பு வரும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பார்ட் 3க்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேட்ரியாட் பார்த்தீங்கன்னா மோகன்லால் இதில் நடிச்சிருக்காரு. இருப்பா மோகன்லால்னு சொல்லாதீங்க, மம்முட்டி மோகன்லால் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், மம்முட்டியும் மோகன்லாலும் இணைஞ்சு நடிச்சிருக்க ஒரு படமாக இந்த பேட்ரியாட் படம் பார்க்கப்படுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? ஸ்பை ஆக்ஷன் ஜேர்னரில் உருவாயிருந்த துரந்தர் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1400 கோடி வசூல் சாதனை படைச்சது. இந்த படத்தில் ரன்வீர் சிங் சும்மா அசத்திருப்பார்ப்பா, இந்த மாதிரி கெட்டப் மாறி மாறி நடிச்சிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அது மட்டுமா சாரா அர்ஜுனை ஏப்பா இவ்வளோ சீக்கிரம் ஹீரோன் ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் அவங்கள இன்னும் குழந்தையாக தானே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாலிவுட்டில் மிகப்பெரிய பட்ஜெட் படத்தில் ஹீரோயின் ஆனது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட ஏஎல் விஜய் அவர்கள் பாராட்டியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த துரந்தர் பார்ட் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது மார்ச் 19ஆம் தேதி. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்விஸ்ட்டு. இந்த துரந்தர் பார்ட் 1 இருக்குல்ல, 1400 கோடி வசூல் செஞ்ச படம், இந்த பார்ட் 1 கடந்த வாரமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் தேட்டரில். கிட்டத்தட்ட 250 தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் மார்ச் 18க்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 250 தேட்டரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக 500 தேட்டரில் துரந்தர் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணலாம், இதை மக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரசிகர்களுக்கு. ஸோ இந்த பார்ட் 1 பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மார்ச் 18ஆம் தேதி இந்த படத்தோடைய ப்ரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரியில் ப்ரீமியர் ஷோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மார்ச் 19ஆம் தேதி தான் ரிலீஸும் ஆகுது கூட. ஸோ அப்படி இருக்க பார்ட் 1 1400 கோடி வசூல் செஞ்சதில் பார்ட் 2 எத்தனை கோடின்னு பார்க்கலாம். போர்த்தொழில் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்தா விக்னேஷ் ராஜா அவர்களை பற்றி தான் பேசுகிறேன். சார் உள்ளே போங்க சார், ஏன்னா போர்த்தொழில் வெற்றி படமாக அமைஞ்சிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து சார் உள்ள வாங்க சார், தனுஷ் படமான கரை இந்த படத்தை பற்றி தானே பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த கரை படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு பிரம்மாண்டமா. ஸோ இந்த பிரம்மாண்டம் அப்படின்னும் போது படத்தோட டியூரேஷனும் பிரம்மாண்டமாக இருக்கான். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளரான வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தயாரிக்க அவர் இந்த படத்தை பார்த்து 3 மணி நேரம் படமா, ஐயோ தாங்காதுப்பா, அதனால் இந்த படத்தை ஒரு 1/2 hour குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் நம்ம விக்னேஷ் ராஜா கிட்ட கேட்க அவரும் கொஞ்சம் யோசிச்சு சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த படத்தை எப்படி 2.5 மணி நேரத்துக்கு குறைக்கலாம் அப்படின்ற இந்த கரை படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இறங்கியிருக்காராம். ஸோ ஏப்ரல் 30 ரொம்ப நாள் கிடையாது, சீக்கிரம் 1/2 மணி நேரத்தை குறைச்சி முக்கியமான சீன்ல கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தனுஷோட ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை. கடந்த வருடம் 2025 நம்ம முனிஷ்காந்த் இருக்காருல்ல, தொடர்ந்து காமெடி வேடங்கள்லாம் நடிச்சுட்டு வந்தவர் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் மிடில் கிளாஸ் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றதுப்பா. இப்போது அடுத்தடுத்து நிறைய படங்கள்லாம் காமெடி வேடங்கள்லாம் நடிச்சுட்டு வந்தவர் மறுபடியும் ஹீரோவாக களமிறங்கியிருக்காராம். ஸோ அப்படி இருக்க இந்த படத்தை யார்ப்பா இயக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மகாராஜா அப்படின்ற படம் வந்ததில்ல, ஆமாம் நித்திலன் சுவாமிநாதன் அவர் தான் இயக்கிறாரா? கிடையாது. அவரோட அசோசியேட்டான அசோக் அவர்கள் தான் இந்த
படத்தை இயக்குறாங்க. ரெடின் கிங்ஸ்லி, பாலாஜி சக்திவேல் இந்த மாதிரி நடிகர்கள் பட்டாளமே இருக்க இந்த படத்தோட கான்செப்டே ரொம்ப வித்தியாசமானது. பழமையான கேமரா, இந்த கேமராவை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் முனிஷ்காந்த் ஹீரோ. கேட்கும்போதே அழகாக இருக்குது. இப்படி இருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரம்மாண்டமான செட் அமைச்சிருக்காங்களாம். ஏன்னா பழமை அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுல, ஸோ அப்போ செட்டும் போட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. கூடிய சீக்கிரம் முனிஷ்காந்த் ஒரு காமெடி ஜோனரில் கிளம்பிறங்க. பிரபல கதாசிரியரான அன்னக்கிளி செல்வராஜ் இவருடைய மகனான தினேஷ் செல்வராஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விக்ரம் பிரபுவை வச்சு துப்பாக்கி முனை அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாங்க. இப்போ ஆண்ட்ரியாவை வச்சு ஒரு வித்தியாசமான கதைத்தளத்தை இயக்குறாராம். அது என்ன படம், அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். கடல் கன்னி அப்படின்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கடல் கன்னியா ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. இவரோட சுனைனா, முனிஷ்காந்த், பிருத்வி, ஜோசிகா மாயா இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்டா இந்த படத்துடைய கரு உருவாகிட்டு இருக்கு. ஸோ இருந்தா கூட திருச்செந்தூர் வட்டாரங்கள்ல, மணப்பாடு இந்த மாதிரி கடைக்கரையில் இந்த கடல் கன்னி அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஃபிளெஜ்டா போய்கிட்டு இருக்கான். ஸோ கடல் கன்னியா நம்ம ஆண்ட்ரியா வராங்கன்னா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்படி இருக்க ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு படமா தான் இது அமைய போகுது. ஒரு ஆதரவற்றோர் விடுதியில பார்த்தீங்கன்னா நீலன் அப்படின்ற சிறுவன் ஆண்ட்ரியா எழுதின ஜோகி அப்படின்ற புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கதையில வர கடல் கன்னி பேரு தான் ஜோகி. கடல்ல வாழற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா அப்படின்னா கடல் கன்னி தான். ஸோ அப்படி இருக்க அந்த கடல் கன்னியை தன்னோட அம்மாவாவே அந்த சிறுவன் நினைக்கும் போது அந்த நீலன் அப்படின்ற சிறுவனை பார்க்கறதுக்கு எழுத்தாளரான ஆண்ட்ரியா வராங்க. ஸோ ஆண்ட்ரியா அந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது அவங்கள அம்மாவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு கடல் கன்னியை பார்க்கணும் அப்படின்னு அந்த நீலன் அப்படின்ற பையன் ஆசைப்படுறான். ஸோ அந்த சிறுவனுடைய ஆசையை எப்படி ஆண்ட்ரியா நிறைவேற்றுறாங்க அப்படின்றது தான் மீதி கதையாக சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காகவே உருவாக்கக்கூடிய இந்த கதை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மறக்காம பாருங்க. இது சினிமா 2.0. நன்றி.